பார்க்கிற, பேசுற, பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும். பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப். பாசிட்டிவ் வணக்கங்கள். பொதுவா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட நமக்கு மாற்று கருத்து ஏற்படும், கருத்து முரண்பாடு ஏற்படும். என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கருத்து எடுத்து வைப்போம், அவங்க கருத்து எடுத்து வைப்பாங்க. இதுக்கு பேரு விவாதம். இந்த இடத்துல அறிவு, கருத்து இதெல்லாம் பரிமாறப்படும். ஆனா சில நேரங்கள்ல சிலர்கிட்ட விவாதம் பண்றது என்ன ஆகும்னா வீண்வாதமா போகும். அங்க கருத்து பரிமாற்றமும் நடக்காது, அறிவும் வளராது, அங்க சண்டை தான் வளரும், மன உளைச்சல் தான் வரும். அப்படிப்பட்ட 5 நபர்களை தான் இங்க நான் உங்களுக்கு காணொலியில கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 நபர்கள் கிட்ட மட்டும் விவாதமே பண்ணாதீங்க, ஏன்னா அது வீண்வாதம் தான். வாழ்க்கையில் இந்த 5 நபர்களிடம் வீண்வாதம் செய்யாதீர்கள். வாழ்க்கையில் வீண்வாதம் செய்யக்கூடாத 5 நபர்கள்ல வர முதல் நபர். இந்த முதல் நபர் யாருன்னா, வாழ்க்கையில தான் செய்யறது, தான் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு நினைக்கிற நபரா இருப்பாங்க. மற்றவங்க செய்யறது எதா இருந்தாலுமே அத எந்தவித பாகுபாடுமே இல்லாம அதை தவறுன்னு சொல்ற நபரா இருப்பாங்க, தவறுன்னு நினைக்கிற நபரா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உலகத்தோட மிகச்சிறந்த அறிஞர்களோட தத்துவங்களையும் அவங்களுடைய நிரூபணங்களையும் கொண்டு போய் வச்சு நீங்க விவாதமா கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தாலும் அவங்க எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல சரி. இந்த தலை சிறந்த விஞ்ஞானிகள், தலை சிறந்த தத்துவ ஞானிகள் இவங்க சொல்ற கருத்தை கொண்டு போய் வச்சாலும் அவங்களது எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கூட தவறுதான், இவங்க மட்டும்தான் சரி. அதனால அவங்க கூட வீண்வாதம் பண்றது நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தான் கொண்டு வரும். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே போறதில்ல. வாழ்க்கையில எப்பவுமே தான் நினைக்கிறது, தான் செய்யறது மட்டும்தான் சரின்னு நினைக்கிறவங்க, மத்தவங்க செய்யறது, மத்தவங்க நினைக்கிறது எல்லாமே தவறுன்னு நினைக்கிறதுனால அந்த நபர்கிட்ட வீண்வாதம் பண்றது நம்மளுடைய ஆற்றலையும் குறைக்கும், அதே நேரத்துல நம்மளுக்கு மன உளைச்சலை கொண்டு வரும். வீண்வாதம் செய்யக்கூடாத 5 நபர்கள்ல வர 2வது நபர் பொறாமை பிடித்தவர்கள். அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்துல பொறாமை கொண்டவர்களா இருப்பாங்க. நம்ம ஒரு அடி கொஞ்சம் மேல ஏறினா கூட நம்ம மேல பொறாமை இருக்கவங்களா இருப்பாங்க. எப்ப நம்ம கீழே சரிஞ்சு விடுவோங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது விவாதம் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாவே வீண்வாதமா மாறும். அந்த வீண்வாதம் நமக்கு என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னா, நம்ம மேல பொறாமையா தானே இருக்காங்க, நம்மளோட செயல்பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லாத செயல்பாடுன்னு சொல்றதுல அவங்க ரொம்ப குறியா இருப்பாங்க. நீ என்ன பெருசா சாதிச்சுட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, இதோட பெருசா ஒருத்தன் பண்ணிருக்கான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேல பொறாம இருக்கனால நம்ம செய்யற எல்லாத்திலையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு இந்த வீண்வாதம் வழிவகுக்குது. அதனால தயவு செய்து உங்க மேல பொறாமை கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட வீண்வாதமே பண்ணாதீங்க, அமைதியா மௌனமா நகர்ந்துருங்க. வீண்வாதம் செய்யக்கூடாத 5 நபர்கள்ல வர 3வது நபர் உங்களை குற்றவாளியாக பார்ப்பவர்கள். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தவறு பண்ணிருக்கீங்கன்னு மனசுக்குள்ள உள்வாங்கிப்பாங்க. கடைசி வரைக்கும் அதுலயே தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் நியாயத்தை சொன்னாலும் உங்களை குற்றவாளியை தான் பார்ப்பாங்க. உங்களை ஒரு தடவை குற்றவாளின்னு மனசுக்குள்ள அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எது செஞ்சாலும் அதுல இருக்க தவறை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட நியாயத்தை எடுத்து வைக்க என்ன ஆகும்னா, அவங்களோட மனசுக்குள்ள நம்மள குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பிம்பம் அதிகமாயிட்டே போகும். அது நம்மள மேலும் மேலும் குற்றவாளின்னு அவங்க நிரூபிக்கிறதுக்கான பாயிண்ட தான் எடுத்து வைப்பாங்க. அதனால நம்மள குற்றவாளியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம பக்கம் நியாயமே இல்லை, இவன் பண்றது எல்லாமே அநியாயம்னு அவங்க மனசுக்குள்ள விழுந்துருச்சுன்னா தயவு செய்து வீண்வாதம் பண்ணாதீங்க. அவங்க கூட விவாதம் பண்றதே வீண் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க குற்றவாளி தான். வீண்வாதம் செய்யக்கூடாத 5 நபர்கள்ல வர 4வது நபர். இந்த 4வது நபர் யாருன்னா, நம்மை அவமானப்படுத்த துடிப்பவர்கள். ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட போதும், இவனை அவமானப்படுத்திடணும். அந்த அவமானப்படுத்துறதுக்கான காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுடைய உள் எண்ணம், லட்சியம் நம்மளை அவமானப்படுத்துறதா இருந்தா இந்த விவாதம், வீண்வாதம் அதுக்கு வழிவகுக்கும். எங்கெல்லாம் போய் விவாதம் பண்றோமோ வீண்வாதமா மாறும். வீண்வாதமா மாறும் என்ன ஆகும், நம்மளுடைய சமநிலையை இழந்துருவோம், கோவப்படுவோம், வார்த்தைகளை விடுவோம். இந்த வார்த்தைகள், இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான ஒரு கருவியா அவங்க பயன்படுத்தி நம்மளே திருப்பி அடிப்பாங்க. அதனால வீண்வாதம் யாருக்கிட்ட முக்கியமா செய்யக்கூடாதுன்னா, நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வீண்வாதம் பண்ணீங்கன்னா நீங்களே போய் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான விஷயங்களை கொடுக்கறதுக்கு சமம். வீண்வாதம் செய்யக்கூடாத 5 நபர்கள்ல வர 5வது நபர் நம்மை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள். நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதியா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் இந்த உலகத்துல எதுக்கு பிறந்திருக்க, எதுக்கு வாழ்ந்திருக்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தகுதியை பாத்தியா, ஒவ்வொருத்தனும் எப்படி வாழறான், நீ வாழறது வாழ்க்கையா, நீ ஒரு வருமானம் பாக்குறியா, அதெல்லாம் ஒரு வருமானமா, நீ பாக்குறதெல்லாம் ஒரு வேலையா, உன்னோடலாம் ஒரு படிப்பா, நீ நடத்துற வாழ்க்கை முறையெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையா, இப்படின்னு நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காத மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்க எடுத்து வச்சாலும் அவங்க அதெல்லாம் உடைச்சிட்டு நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலதான் முனைப்பா இருப்பாங்க.
அதனால அவங்க கிட்ட தயவு செய்து வீண்வாதம் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய மன உளைச்சல் மட்டும் இல்லைங்க, நம்மளோட தன்னம்பிக்கையே அசைச்சு பாத்துரும். அதனால அவங்க கிட்ட வீண்வாதமே பண்ணாதீங்க. அவங்க தகுதிக்கு கீழே நம்மள சொல்றாங்கன்னா வாய் மூடிட்டு அமைதியா போங்க. நம்மளுடைய நேரம் வரும்பொழுதே செயல்பாடுல அடிச்சு காமிக்கணும். நம்ம இந்த 5 விதமான நபர்கள்ல எந்த நபரால நீங்க அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.